எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் லிட்டில் லோப்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சோர்சஸ் ஐ ஃபாலோ ஃபார் மை பேங்கிங் ப்ரிப்பரேஷன். இது ஒன் ஆஃப் த ஆஸ்பிரண்ட் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ ஆம் ஷேரிங் இட் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எல்லா செக்ஷன்லேயும் நான் என்னென்ன சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து குவாண்ட்டை 2 செக்ஷனாக பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீட் மேத்க்கு நான் ஃபாலோ பண்ணுற சேனல் என்னென்னு பார்த்தோம்னா வெரண்டா ரைஸ் பேங்க். இதில் வந்து ஸ்பெஷலாக அந்த சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ், ராங் நம்பர் சீரிஸ், அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், இந்த சீரிஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த வீடியோஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொஷின்ஸ்க்கும் 30 to 60 செகண்ட்ஸ் டைமர் வந்து ஓடும். ஸோ அந்த டைமருக்குள்ளே நம்மளை அந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு புஷ் பண்ணும். நான் இனிஷியலாக வந்துட்டு ஒரு நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் சம்மே 2 minutes to 3 minutes வந்து பண்ணிகிட்ருப்பேன். நான் அந்த வீடியோஸை ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் நார்மலாக ஒரு சம்முக்கு எடுத்துக்கிற டைமே வந்து பார்த்தோம்னா 50 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நான் எப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டெலகிராம் சேனல்ஸ் இருக்குது. நிறையா டெலகிராம் சேனல்ஸில் வந்து இந்த ஸ்பீட் மேத் குவிஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டைமிங்க்கு டெய்லி மார்னிங் 8 o'clock வந்து குவிஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது போக இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஸ்பீட் மேத் குவிஸ் அந்த HTML PDF மாதிரி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கதும் அந்த இது தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 40 questions இருக்கும். 20 minutesக்குள்ளே அட்டன் பண்ணோம். அதில் வந்துட்டு சேம் சிம்பிளிஃபிகேஷன், அப்ராக்சிமேஷன், மிஸ்ஸிங் டேர்ம், ராங் டேர்ம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கோர் கூட வந்து வரும். ஸோ இதெல்லாம் போக நான் PDF சோர்ஸும் யூஸ் பண்ணுவேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. மெயினாக நான் யூஸ் பண்ணுறது வந்து இதுதான். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் அண்ட் DI. இந்த ரெண்டுத்துக்குமே நான் ஃபாலோ பண்ணுற சேனல் வந்து ஸ்டடிஃபைட் அண்டு வெயிட்டிரன். ஸோ இதில் வந்து ஆஷிஷ் அரோரா சார் அண்ட் யஷ்ராஜ் சார் தான் வந்து டீச் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷனுக்கு நான் ஃபாலோ பண்ணது வந்து ஸ்டடிஃபைட். இப்போ வந்து நான் 2 சேனலுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். DIக்கு நான் ஸ்பெஷலாக ஃபாலோ பண்ணுறது ஸ்டடிஃபைட். ஸோ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு பார்த்தோம்னா, இந்த 2 சேனல்லையுமே வந்துட்டு மேரத்தான் வீடியோஸ்லாம் போடுவாங்க. ஸோ நான் அங்கேருந்து தான் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ரீசனிங்கில் வந்து பசில்ஸ் அண்ட் மிஸ்லீனியஸ் ரெண்டுத்துக்குமே நான் ஃபாலோ பண்ணுறது வந்து ஸ்டடி நிதி அண்டு பேங்கிங் க்ரானிக்கல். ஸோ பேங்கிங் க்ரானிக்கல் வந்து பசிலுக்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நான் பசிலுக்கு மெயினாக ஃபாலோ பண்ணுறது பேங்கிங் க்ரானிக்கல். மீதி எல்லாத்துக்குமே பசில் அண்ட் மிஸ்லீனியஸ் ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஃபாலோ பண்ணுறது ஸ்டடி நிதி. நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி PDFஸ்லாம் வந்துட்டு டெலகிராம் சேனல்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த டெய்லி செக்லிஸ்ட்லாம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் அது மூலமாக தான் வந்துட்டு நான் ரீசனிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேன். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டடி வித் ஸ்மிருதி சேனல்லேருந்து டெய்லி ரீசனிங் ஒர்க் அவுட் வந்து போடுவாங்க. நான் ஃபஸ்ட்டு அந்த PDFs எடுத்து சால்வ் பண்ணுவேன். எனக்கு சால்வ் பண்ண தெரிலனா வீடியோ சொல்யூஷன்ஸ் வந்து நான் பார்ப்பேன். ஸோ இது வந்து என்னோடய டெய்லி ரொட்டீன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கிலீஷ்க்கு நான் ஃபாலோ பண்ணுற ஒன்லி ஒன் யூடியூப் சேனல் வந்து அபித் சார் இங்கிலீஷ் தான். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். இதை தாண்டி நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு பார்த்தோம்னா, நிறையா டெலகிராம் சேனல்ஸ்லேயே குவிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. சேம் கிராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ஜென் இங்கிலீஷ் கெஃபேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சேனலில் வந்து ஒரு கிராமர் செக்ஷன் இருக்கும். அந்த கிராமர் செக்ஷனில் ஒவ்வொரு கிராமர் ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு கிராமர் ரூலுக்கு கீழேயுமே வந்துட்டு அந்த ரூலுக்கான குவிஸ் இருக்கும். ஸோ நான் இப்படி தான் வந்து கிராமர் குவிஸஸ் வந்து அட்டன் பண்ணிருக்கேன் கிராமருக்கு. இதெல்லாம் போக நான் ஸ்பீட் மேக்ஸுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா குவிஸஸ், அதே மாதிரி இங்கிலீஷ்க்கும் சென்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் தென் கிராமர் கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து டெய்லி சென்ட் பண்ணுவாங்க. இதை நான் ஃபாலோ பண்ணுவேன். அது போக இந்த ஹிந்து குவிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி வொர்க்காபுலரி PDF வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த PDFல இருக்க வொர்க்காபுலரிஸை வச்சு ஒரு குவிஸும் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கும்னா, அந்த வொர்க்காபுலரிஸை வந்து PDF மூலமாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க நம்ம அந்த குவிஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் இருக்கும். ஸோ வொர்க்காபுலரி வந்து டெய்லி வரனால ஸோ டெய்லி 5 வொர்க்காபுலரிஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ் படிக்கும்போது நமக்கு ஈவென்ச்சுவலி நிறையா வொர்க்காபுலரி வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்.
இதில் வந்து மெயின் திங் என்னன்னு பார்த்தோம்னா ரிவிஷன் தான். ஸோ நான் வந்து இப்படி தான் வந்து இப்போ வரைக்குமே ஒர்க்காபுலரி, கிராமர் அண்ட் தென் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டோட்டலாக இங்கிலீஷ் செக்ஷனுக்கு நான் இதை தான் வந்து இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணுற சேனல் அரோரா எஜுகேட்டர். இவரோட யூடியூப் சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்கும். அந்த எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எம்சிக்யூ சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சிலபஸ் வந்து இவர் யூடியூப் சேனலில் வந்து கிடையாது. ஆக்சுவலி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து சிலபஸ் கவர் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்டேட்டட். கரண்ட்டாக வந்து அது அப்டேட்டடாக இல்லை. ஸோ நான் எங்கே லேர்ன் பண்ணுவேன்னு பார்த்தோம்னா இவரோட 2025 பேட்ச் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனல்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் அங்கேருந்து தான் வந்து இப்போதைக்கு லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இவர் வந்து நல்லாவே சொல்லித் தருவார். எக்ஸாம் பேஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவேன்னு பார்த்தோம்னா டெலகிராம் சேனல்ஸில் வர கம்ப்யூட்டர் குவிஸஸ் தான் வந்து அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ ஒரு சேனலில் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் குவிஸஸே ஒரு 11 to 15 செட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் குவிஸஸ் இருக்கும். ஸோ செட் 1 எப்படி இருக்கும்னா ஈஸி லெவல் இருக்கும். அதுக்கப்புறம் மீடியம், இந்த மாதிரி லெவல் இன்க்ரீஸ் பண்ணி டோட்டலாக நிறையா செட்ஸ் இருக்கும். இப்படி தான் வந்து நான் கம்ப்யூட்டர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டெலகிராம் சேனல்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் 2 சோர்ஸ் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ சோர்ஸ் வந்து எஸ் ஆஃபீஸரில் வந்து குஷாரோட வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பிடிஎஃப் சோர்ஸ்க்கு வந்து ஸ்மார்ட் கிடா பிடிஎஃப்ஸ் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பேங்கிங் அவேர்னஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணுற சேனல் வந்து அப்ஜித் மிஸ்ரா சார் தான். நான் பேங்கிங் அவேர்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சஜஷன் கொடுத்தது வந்து 2 சேனல். ஒன்று வந்து பார்த்தோம்னா சேம் எஸ் ஆஃபீஸரில் குஷாரோட பேங்கிங் அவேர்னஸ் பிளேலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்ஜித் மிஸ்ரா சார். எனக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்ஜித் மிஸ்ரா சாரோட பிளேலிஸ்ட்டு தான். பேங்கிங் அவேர்னஸில் நான் இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணாதனால நான் அது இன்னும் ப்ராக்டிஸ் எதுவும் பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஜிகேக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு சேனலுமே ஃபாலோ பண்ணல. ஸ்டாட்டிக் ஜிகேக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா நோ த சிலபஸ் அண்ட் த ப்ரியாரிட்டி ஆர்டர். பேங்க் எக்ஸாமுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேல என்னென்ன டாப்பிக்லாம் ரொம்ப முக்கியம், எது வந்து ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, எது செகண்ட் ப்ரியாரிட்டி, எது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் அது தெரிஞ்சிட்டக்கப்புறம் கம்ப்ளீட் சிலபஸை வந்து கவர் பண்ணணுன்னு ட்ரை பண்ணாமல் எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமோ, எதுக்கு ப்ரியாரிட்டி அதிகமோ அதை கவர் பண்ணணும். லீஸ்ட் ப்ரியாரிட்டியை வந்து ஓரளவு ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரிவிஷன் வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஸ்டாட்டிக் ஜிகே. நம்ம எவ்வளோ கவர் பண்ணுறதுங்கிறத விட எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அதை ரிவைஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். தீஸ் ஆர் த சம் சேனல்ஸ் தட் ஐ ஃபாலோ ஃபார் ஸ்டாட்டிக் ஜிகே. இதெல்லாம் போகவும் சில சேனல்ஸ் நான் பார்ப்பேன். நான் மோஸ்ட்லி மேஜராக நான் இந்த 3 சேனல் தான் பார்ப்பேன். அது போக வந்துட்டு சில டெலகிராம் சேனல்ஸ் வந்து நான் வந்து ரெஃபர் பண்ணிப்பேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோஸ். இன்றைக்கி வீடியோவில் சொன்ன எல்லா டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.